அனைவருக்கும் தமிழ் வணக்க மக்களே. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 2026 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் தேர்தல் நடக்க போகுது. ஸோ அது எல்லாருமே நாம் போய் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடணும். இதில் தெரிஞ்சுக்க என்னப்பா இருக்கு, இது எப்பயுமே நம்ம ஓட்டு போடுறது தானே அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக கொஞ்சம் வயசான நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த கட்சி யாரோட கூட்டணியில் இருக்கு, இப்போ எந்தெந்த கட்சி போட்டிடுறாங்க, யார் யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க, இல்லை பழசாக இருந்தவங்க இப்போ என்ன ஆனாங்க அப்படின்ற அப்டேட் எல்லாமே இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து தெரிஞ்ச ரெண்டு சின்னம் தான். எப்போ எனக்கு வந்து இது ரெண்டு தான் தெரியும், ஒன்று அதுக்கு போடுவோம் இல்லை இதுக்கு போடுவோம், அவ்வளோதான். அதை பற்றி இப்போதைக்கு தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காரு. ஸோ அது போல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நாம் வந்து தேர்தல் 2026 பற்றி பேச போகிறோம். ஸோ அப்படின்னா நீ வந்து ஃபுல்லாக அரசியல் பேச போறியா, அரசியலை பற்றி அரசியல் குதிக்க போறியா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட்டு நம்மளுடைய ஓட்டுரிமை நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் ஓட்டு போடுற நமக்கு, ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்மளோட ஓட்டு போடுறோம். இப்படி ஓட்டு போடுற நமக்கு இப்போ தேர்தல் களம் எப்படி இருக்கு, யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, யார் யார் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணாங்க, இது போன்ற ஒரு பொதுவான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். இது வந்து எந்த கட்சிக்கும் சார்ந்தும் நம்ம பேச போகிறது இல்லை, எந்த கட்சிக்கும் அகேன்ஸ்டாகவும் நம்ம பேச போகிறது இல்லை. மக்களுக்கு உங்களுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு, உங்களுக்கான தேர்தல் பற்றின ஒரு சின்ன புரிதல் வேணும். அதுக்காக மட்டும்தான் இந்த எலெக்ஷன் வரைக்குமே நாம் வந்து தேர்தல் சம்மந்தப்பட்ட பதிவுகள் போட போகிறோம். ஸோ இது போல பதிவுகள் உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் நறுக்குன்னு ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இது போல் ஹாட்டான கண்டென்ட்டுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போ. இந்த 2026 தேர்தலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யார் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு 4 பேர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியான திமுகவை சார்ந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறமா எதிர்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மூணாவது ஆள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சீமான் அவர்கள். நாலாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு புதுசாக கட்சி ஆரம்பித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த திரு விஜய் அவர்கள். ஸோ இந்த 4 பேர் சிஎம் கேண்டிடேட்டுக்காக போட்டிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு எப்பவுமே 3 முனை 2 முனை போட்டி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 முனை போட்டிகள் இருக்குது. இப்போ இந்த 4 முனை போட்டியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக மற்றும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். திமுக தான் நம்மளை வந்து 2021 2026 வரைக்குமே நம்மளை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. திமுக ஆதரவாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக நல்லா தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன குறைச்சல், நல்லா பண்ணியிருக்காங்க, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய ஜிடிபியை வேறு திமுக ஏற்றிருக்கு. அதனால திமுக தான் வரணும், திமுக அடுத்த வாட்டியும் அடுத்த 5 வருஷமும் தமிழகத்தில் வந்து திமுக தான் ஆளும் அப்படின்ட்டு அவங்க நம்பிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. இந்த திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற கூட்டணி கட்சி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி, அவ்வளோ ஒரு பலமான தேசிய கட்சி வந்து இப்போதைக்கு திமுகவுடைய கூட்டணியில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக கடைசியாக வந்தாலும் கஷ்டப்பட்டு வந்தாலும் ஆனால் நாங்கள் தான்ப்பா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக இந்த கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா விசிக. இந்த கூட்டணியில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கட்சி, ஓட்டு சதவீதம் நிறைய வாங்குற கட்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து விசிக தான். அண்ணன் திருமாவளவன் அவர்களால் தலைமை ஏற்று நடத்தப்படுற கட்சி வந்து விசிக வந்து இந்த ஒரு திமுக கூட்டணிக்கு ஒரு நல்ல பலமாக சேர்க்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மதிமுக இருக்குது. நம்மளுடைய வைகோவுடைய கட்சி மதிமுக தலைவன் வைகோலாம் பேசும்போது நமக்குலாம் அப்படியே ஒரு சில காலத்தில் அப்படியே புல் அடிக்கும். இப்போதைக்கு திமுக கூட்டணியில் தான் இருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சின்ன கட்சிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ இருக்குது, சிபிஎம் இருக்குது, அப்புறம் வந்து மாமக இருக்குது, அப்புறம் கொங்கு மக்கள் தேசிய கட்சி இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்களை தான் நாங்கள் வந்து இந்த வாட்டி ஜெயிக்க வச்சு அவர் அடுத்த 5 வருஷத்துக்கு ஸ்டாலின் ஆட்சி தான், உதயசூரியன் ஆட்சி தான் வரணும் அப்படின்ட்டு இந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தற்போது எதிர்கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில்
என்டிஏ கூட்டணி தற்போது முதலமைச்சர் வேட்பாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட இருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2011 2025 வரைக்கும் இந்த கட்சி தான் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சுது. இப்போ இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ 10 வருஷம் எங்கள் ஆட்சி வந்து அப்படியே பொற்காலமே இருந்தது தமிழ்நாட்டுக்கு, இந்த 5 வருஷமும் சரியில்லாமல் இருக்குது, அதனால் மீண்டும் தமிழகத்தை வந்து நாங்கள் தான் ஆட்சி செய்வோம், எங்களுடைய ஆட்சி தான் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே நல்லதாக இருந்தது, அதனால் இந்த 2026 நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு களம் காணிருக்காங்க. இவங்க கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா பாஜக இருக்குது. பாஜகவும் ஒரு தேசிய கட்சி தான், அந்த கட்சியும் இந்த கூட்டணி ஒரு பலம் சொல்லலாம். கூட பார்த்தீங்க அப்படின்னா பாமக இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அமமுக இருக்குது, தமாக இருக்குது, தமமுக இருக்குது, அப்புறம் மக்கள் நீதி கட்சி இருக்குது, ஐஜேகே இருக்குது. ஸோ இது போல் நிறைய கட்சிகள் சேர்ந்து இவங்களும் கூட்டணியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த 2026 வந்து நாங்கள் வந்து இந்த 2026 வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தான் நாங்கள் வந்து முதலமைச்சராக ஆக்குவோம், அதுதான் எங்களுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தீவிரமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 3ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் அவர்களால் தலைமை ஏற்று நடத்தி வரும் நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சி உருவான காலத்திலேருந்தே தனிச்சு தான் போட்டிடுறாங்க. எந்த தேர்தலாக இருந்தாலும் துணிச்சு வந்து வேட்பாளரை இருக்குவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கட்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்சியுமே 234 வேட்பாளர்களும் தனிச்சு நிறுத்தலை, எல்லாருமே கூட்டணி தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தொகுதிகள் பங்கீடு கொடுத்தாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா 234 தொகுதியிலையும் களம் காண்றாங்க, வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாங்க. இவங்க வந்து என்ன தான் ஆனாலும் பரவாயில்லைங்க, நான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிற ஆள், நான் தனிச்சு தான் போட்டிடுவேன், நான் வந்து என்னால் வர முடியும், ஒருவேளை என்னால் முதலமைச்சர் ஆக முடியல அப்படின்னா என்னுடைய தம்பிகள் தங்கச்சிகள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக ஆவாங்க. இது வந்து பணமுறை போல தான், இது விதையை வந்து யாரோ விதைச்சாங்க, பட் ஆனால் இது அறுவடை பண்ணுறது அடுத்த ஜென்ரேஷன். அதே போல் தான் நான் இப்போ வந்து இந்த கட்சிக்காக நான் வந்து விதையை விதைச்சிட்ருக்கேன். அறுவடை என்னால் பண்ண முடியாட்டியும் கண்டிப்பாக என்னுடைய கட்சியை சார்ந்த யாராவது ஒருத்தவங்க பின்னொரு காலங்களில் சிஎம்மா ஆகியே தீருவாங்க அப்படின்ட்டு கடுமையான இந்த ஒரு எப்பயுமே இவர் தனிச்சு தான் நிற்பார், தனிச்சு தான் போட்டி விடுவார். ஸோ இது வந்து ஒரு 3ஆவது மிகப்பெரிய கட்சி. அதுக்கப்புறம் 4ஆவதாக ஒரு கட்சி இருக்குது, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்கிறக்கூடிய கட்சி. அதனால பார்த்தீங்கன்னா டிவிகே, தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சியை தலைமை ஏற்று நடத்துறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் திரையுலகத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணி கடைசியில் இல்லைப்பா நான் வந்து திரையுலகத்தை விட்டுட்டு அரசியலுக்கு போக போகிறேன் அப்படின்ட்டு இந்த 2026 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களம் காணிருக்காரு. இவருக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குட்டீஸ் பசங்களாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 வயசு பையன், வெறும் 14 வயசு தான் ஆகுது, அவன் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஓட்டு டிவி கேட்குன்றான். டேய் இவனுக்கு ஓட்டு வந்துச்சா இல்லையாடா, அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஏன் ஓட்டு டிவி கேட்குதான் அப்படின்றான். ஸோ அதனால் அவர் வந்து இந்த சின்ன பசங்களை இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸை கவர்ந்து கண்டிப்பாக இந்த வாட்டி 2026 எலெக்ஷனில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டாக இருப்பார், கண்டிப்பாக மற்ற கட்சிகளோட ஓட்டுகளை கண்டிப்பாக கலைப்பார் அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் காலம்தான் போய் சொல்லணும், அவர் எந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறாரு, எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாரு அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இந்த 4 கட்சிகள் தான் இப்போதைக்கு முதலமைச்சர் வேட்பாளரை தன்னிறுத்தி போட்டியிட போகிறாங்க. இப்போ நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சரி ஓகேப்பா இந்தந்த கட்சிகளுக்கு இந்தந்த சின்னம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது திமுகவுக்கு உதயசூரியன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெட்டலை, சீமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் சின்னம், அப்புறம் நம்ம டிவிகேக்கு பார்த்தீங்க அப்படின்னா விசில் சின்னம். ஸோ இது போல் என்னென்ன சின்னம், அவங்க என்னென்ன கூட்டணி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னுமே எல்லாரும் எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறாங்க, எந்தெந்த வேட்பாளரை முன்னிறுத்த போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இன்னும் வருங்கால வீடியோக்களில் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். கூடவே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கட்சிகள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த 2026 தேர்தலில் முக்கியமாக பார்க்கப்படணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாக்குறுதிகளை வச்சு தான் நம்ம ஓட்டு சதவீதத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதனால் வாக்குறுதிகள் யாரால் என்னென்ன கொடுக்க போகிறாங்க, ஒரு தமிழராக நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சோண்டாவது சரி ஓகேப்பா நான் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறேன்,
இவங்க வந்து இந்தந்த வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, இவங்க கூட இவங்கலாம் அலையன்ஸில் இருக்காங்க, இவங்க வந்தால் என்னென்ன செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் எல்லா விஷயமும் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளில் பல பேர் வந்து இது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் எனக்கு ஜஸ்ட் இந்த கட்சியை பிடிக்கும் ஓட்டு போடுறேன் அவ்வளோதான் சொல்லிட்டு சிம்பிளாக ஓட்டு போடுறாங்க. அதுபோல் இல்லாமல் நீங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடும்போது இந்த போல் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இது போல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது போல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் எங்கள் நறுக்குன்னு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் கூட ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கப்புறம் நாங்கள் போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே அரசியல் சார்ந்த ஷார்ட்ஸும் போடுவோம். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போட மாட்டோம். எலெக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். கூட மறக்காமல் ஏப்ரல் 23ஆம் எல்லாருமே ஓட்டு போட்டே ஆகணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் 23ஆம் என்ன வேலை இருந்தாலும் 23ஆம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய ஜனநாயக உரிமை ஓட்டு போடுறது. ஓட்டு போடுவோம், உங்களுக்கு பிடிச்சவங்களை ஓட்டு போடுவீங்க. தமிழகம் நல்லாட்சி மலர நீங்கள் அனைவரும் ஓட்டு போட்டே ஆகணும். நன்றி.